வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவி ஃப்ளோரா. இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட ப்ரூச் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். 2 லேயரில் இருக்க ஃப்ளவர் ப்ரூச் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, பெட்டல்ஸ் ரெடி பண்ணணும். பெரிய சைஸில் 9 பெட்டல்ஸும் சின்ன சைஸில் 9 பெட்டல்ஸும் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம கோல்டு கலர் மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணுறோம், சில்வர் கலர் கிடையாது. ஏன்னா நம்ம ரெட் கலர் ப்ளவுஸில் பண்ண போகிறோன்றதுக்காக சில்வரை விட கோல்டு கலரில் பண்ணோன்னா அது கொஞ்சம் இன்னும் எடுப்பாக அழகாக காட்டும் ஃப்ளவரை. இந்த பெட்டல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி க்ரியேட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, க்ளூவோட கேப்பை தான் யூஸ் பண்ணுறோம். க்ளூவோட கேப்பில் இந்த சைடு பெரிய பெட்டல்ஸும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் சின்ன பெட்டல்ஸும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 2 லேயர் ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறதுனால பெரிய சைடில் 9 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சின்ன சைடில் பெட்டல் ரெடி பண்ண போகிறோம். அதோட எட்ஜஸை பிடிச்சிட்டு கரெக்டாக ஷேப் வர மாதிரி பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது அது ஷேப் மாறிட்டாலும் நம்ம அதை வளைச்சோன்னா வளைஞ்சிரும். அது இந்த மெட்டல் ஒயர் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். பார்த்திங்களா, இதே மாதிரி 2த்துலேயும் 9 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கிங்கை ஆட் பண்ண போகிறோம். 2 கலர் ஸ்டாக்கிங் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்கில் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மிக்சடாக இருக்கும், ஏன்னா அது டபுள் கலர் ஸ்டாக்கிங். இன்னொன்று வந்து இன்பிட்வீனில் சிங்கிள் கலரில் போக போகிறோம். ஸோ இந்த க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சட் கலரை தான் நம்ம அவுட்டர் லேயருக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டாக்கிங் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. நீங்கள் இது பண்ணும்போது நல்லா அதை கிராப் பண்ணி இழுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கிளாத்துமே கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நிறைய பெட்டல்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் பெட்டல்ஸை வந்து இன்டெப்த்தாக எப்படி பண்ணணும்னு சொல்லாமல் நீடட் திங்ஸை மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அழகாக வந்துருச்சா? இன்பிட்வீனில் எல்லோ கலர், மேலே க்ரீன் கலர். ஸோ இதில் 9 பெட்டல் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது ரெட் கலர் பெட்டலில் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்கிட்ட டபுள் கலரில் தான் இருந்ததுனால நான் ரெட் கலர் பார்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் பார்ட் டச் பண்ணாமல் ரெட் சைடில் இருக்க ஸ்டாக்கிங்கை மட்டும் யூஸ் பண்ணி பெட்டல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை நாட் போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், டைட்டாக இருக்கும்னு ஃபீல் ஆகுதோ நீங்கள் அத்தனை வாட்டி அதை நாட் போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி 2 கலர்லேயுமே 9 நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். பார்த்திங்களா, பார்க்கவே அழகாக இருக்குது. ஒன்றில் வந்து டபுள் கலர், ஒன்றில் வந்து சிங்கிள் கலர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது அதோட ஷேப்போ இல்லை ஸ்ப்ளேஸோ மிஸ்ப்ளேஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட்டலை வச்சுட்டு அதில் வந்து 3 to 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல நல்லா அது க்ரிப்பாக இருக்கும், மூவ் ஆகாது. நமக்கு இது பண்ணாலுமே மூவ் ஆகிற ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அதை முடிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு க்ரிப் கிடைக்காது. அது ஃபுல்லாக முடித்தா தான் அந்த க்ரிப் இருக்கும், அது டைட்டாக இருக்க ஃபீலே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வந்து ஷேக்கியாக தான் இருக்கும். என்னடா இது லூஸாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது நம்ம முடித்தாதான் அதோட கிராப் வரும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டு டைட்டாக அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை ப்ளவுஸோட ஸ்லீவில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கையில் நம்ம பிடிக்கவும் ஈஸியாக இருக்குது. நான் அந்த ரிங் எதுவும் யூஸ் பண்ணலை. இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன ரிங் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் டைட் ஆகிடும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பெட்டலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த பெட்டல்ஸ்க்கு இன்பிட்வீனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பெட்டலையும் லைட்டாக மேலே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட சென்டர் பாயிண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் உள்ளே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அது கிராப் ஆகிடும். ஸோ 2 பெட்டலுக்கும் நடுவில் 2 ஸ்டிச் போடணுங்க. ஏன்னா வந்து 2 கம்பி இருக்கிறதுனால நம்ம 2 ஸ்டிச் போட்டால் தான் அந்த இடத்துல டைட்னஸ் வரும். ஆக்சுவலி இது க்ரீன் கலர் தான், ஆனால் நான் ரெட் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரெட் கலரில் போட்டால் தான் உங்களுக்கு காட்டுறப்போ அது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றது தெரியும், அதுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா க்ரீன் கலர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணும்போது க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு செகண்ட் லேயரில் ரெட் கலர் ப்ளேஸ் பண்ணுறோம். ரெட் கலரை வந்து என்ன பண்ணுறீங்களா, ரெட் கலர் இந்த பெட்டலை வந்து அந்த இன்பிட்வீனில் வைங்க. அந்த 2 பெட்டலுக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அங்கே வைங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் தெரியாமல் அது மறைஞ்சிரும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, நம்ம பேக்ரவுண்டில் பண்ண ஸ்டிச்சு தெரியவே இல்லை. ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு இதுலேயுமே இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த இன்பிட்வீன் ஸ்டிச் போடணும். அப்போ தான் இதுவுமே ஸ்டேபிளாக க்ரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இது பண்ணினா தான் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக அந்த பெட்டல்ஸை இப்படி தூக்கி விடும்போது அந்த ஃப்ளவர் ஷேப்பில்
வந்துடும். ஃப்ளாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம முடிச்சுட்டு அதை கொஞ்சம் தூக்கி விடலாம். இதோட இன்பிட்வீனில் நம்ம என்ன போட்டு கவர் பண்ண போகிறோன்னா ஃபிக்ஸிங் ஸ்டோன் தாங்க வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் 2 ஸ்டிச், ஒரு ஸ்டிச் கிடையாது. ஃபிக்ஸிங் ஸ்டோன்னு எந்த கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ராமர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4 ஹோல் இருக்கும். ஸோ இதில் 2 ஹோலில் விட்டுட்டு சென்டர் பாயிண்ட் எதுவோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிங்கன்னா அது இப்படி வந்துடும். சென்டர் பாயிண்டில் இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் அதில் போட்டுகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது மூவ் ஆகாது. அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அதை சுற்றி கோல்டு கலர் பீடும் அதுக்கு மேலே சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர்னாலே அதோட சென்டர் பாயிண்ட்டு நமக்கு விதை மாதிரி தானங்க இருக்கணும், அதனால் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே நான் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேர்ல் பீட்ஸு யூஸ் பண்ணலை. ஏன்னா இதில் ஒயிட்டை விட கோல்டு கலர் கொடுத்தா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும்ன்றது. ஸோ இதை முடிச்சுட்டு அந்த ஃப்ளவரோட சென்டர் பாயிண்டில் என்ன பண்ணணும்னா 20 to 25 கிட்ட சுகர் பீடு, அப்புறம் 4 mmல ஒரு பீடு, அகைன் ஒரு சுகர் பீடு. எப்போவுமே நம்ம ஹேங்கிங் விடும்போது ஒரு சுகர் பீடை விட்டுட்டு தான் ஹேங்கிங்கை ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை டைட் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஃபீல் ஆகும். அதை பிடிச்சி தான் நம்ம இழுக்கும் போது அந்த இடத்துல டைட்னஸ் வரும். இதில் வந்து நான் லாங் நீடில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நீடில் நம்பர் வந்து 12. இந்த நீடில் வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது லென்த்தாக இருக்கிறதுனால சுகர் பீட்ஸ் எந்த பீட்ஸ்லையுமே ஈஸியாக போய்டும், யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு லாங் ஹேங்கிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு 2 சைட்லேயுமே சின்ன சின்ன ஹேங்கிங், மொத்தம் 3 ஹேங்கிங் விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒனில் 20 to 25 சுகர் பீட்ஸு அண்ட் செகண்டில் 15 to 16 சுகர் பீட்ஸ் வச்சு இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு நாட் போட போகிறோம். இந்த நாட் போடும்போது இது டைட்டாக இருக்கணுன்றதுக்காக 2 to 3 நாட்ஸ் கிட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல டைட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம க்ளூ போட்டு அதை கவர் பண்ணிக்கணும். க்ளூ போட்டு கவர் பண்ணால் தான் அந்த இடம் எந்த நூலும் பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளவர் ப்ரூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எக்ஸைட்டிங்கான ப்ரூச் ஒர்க்கோட, ப்ளவுஸ் ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்கோட நான் வரேன். See you on my next video. Bye bye.